கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 24வது ஆண்டு கர்த்தர் அற்புதமாய் நடத்தினார். இந்த 25வது ஆண்டிலே கர்த்தர் நம்மை நடத்துகிற பாதை வித்தியாசமான பாதையா இருக்கும். இயேசுவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஆண்டின் வாக்குத்தத்த வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். 103வது சங்கீதம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கிறேன். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். இந்த ஆண்டு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு எப்போதும் பரம தகப்பனா இருக்கிறார். ஆனால் இந்த ஆண்டிலே இந்த வேத வசனத்தின் மூலமாக, இந்த வாக்கு தத்தத்தின் மூலமாக நம்மை நடத்த விரும்புகிறார் என்று சொன்னால், ஒரு தகப்பனாக இருந்து தகப்பன் தன் பிள்ளைக்கு எப்படியெல்லாம் இறங்குவாரோ அதே போல நம்மை தேவன் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். அதை தேவன் விரும்புகிறார். அப்போ ஒரு தகப்பன் தன் பிள்ளையை எப்படியெல்லாம் நேசிப்பார், தகப்பன் தன் பிள்ளையினிடத்தில் எப்படியெல்லாம் பாசம் காட்டுவார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது சில காரியங்களை நான் கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவது, தகப்பன் என்ன செய்வார் என்றால், ஏந்தி சுமந்து தாங்குவார். ஆண்டவர் வேத வசனத்திலே, நான் உங்களை ஏந்தினேன், சுமந்தேன், தாங்கினேன், தப்புவித்தேன், இனியும் முதிர் வயது வரையிலும் உங்களை நடத்துவேன் என்று சொல்லுகிறார். அப்ப தகப்பன் எப்படியெல்லாம் சுமந்தாரோ, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை, குழந்தை எப்படியெல்லாம் ஏந்தி சுமப்பாரோ, அதே போல இந்த ஆண்டு உங்களை ஏந்தி சுமக்க கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். ஆமேன். அடுத்ததாக பார்க்கும் பொழுது, தகப்பன் என்ன செய்வார்? தன் பிள்ளையை நேசிப்பார், அதிகமாக நேசிப்பார், கேர் பண்ணுவார். எந்த வேலை செய்தாலும் இது யாருக்காக? என் பிள்ளைகளுக்காக, என் பிள்ளைகளுக்காக என்று சொல்லி விரும்புகிறது எல்லாம் வாங்கி கொடுப்பார். பாசத்தை காண்பிக்கிறார். தகப்பனுடைய இருதயம் பாசத்தை காண்பிக்கக்கூடிய இருதயமா இருக்கிறது. நல்ல பள்ளியில படிக்க வேண்டும். நான் தான் கொஞ்சம் சுமாரான பள்ளியில படித்து விட்டேன், ஆனால் என்னுடைய பிள்ளை நல்ல பள்ளியில படிக்க வேண்டும், சிறந்த முறையில வர வேண்டும் என்கிறதை அந்த தகப்பன் விரும்புகிறார். நேசிக்க, கேரிங்கை அந்த தகப்பன் எடுக்கிறார். அது அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது, இந்த தகப்பன் என்ன செய்கிறார்? தன் பிள்ளைகளுக்காக அதிகமாக நேரத்தை செலவு செய்து தன் பிள்ளைகளோடு கூட உறவாடுகிறதை விரும்புகிறார். பிள்ளைகள், அப்பா வாங்க என் கூட கொஞ்சம் விளையாடுங்கன்னு சொன்னா உடனே அநேக தகப்பன்மார்கள் என்ன செய்யறாங்க? தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே வந்து உறவாடுகிறதை, விளையாடுகிறதை, கேர் பண்ணுகிறதை அவர்கள் நம்ம பார்க்கிறோம், நம்ம அறிந்திருக்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது சிச்சை காணப்படுகிறது. தகப்பனிடத்துல சிச்சை. ஏன் என்று சொன்னால், தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் என்று சொன்னால், தேவனுடைய சிச்சை இல்லை என்று சொன்னால் அது வேற வழியாக தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணும் என்ற வசனத்தின்படி, அப்போ தன்னுடைய இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை அல்ல, சிக்ஷித்து நடக்க வேண்டிய வழியை காண்பித்து போதிக்க வேண்டியதை போதித்து அந்த டீன் ஏஜ்ல எப்படியெல்லாம் நடத்த வேண்டும், மகனை இப்படி நட, இந்த காரியத்தை செய்ய என்று சொல்லி அந்த ஆண்டவர் என்ன செய்கிறார்? நடத்துகிறார். அடுத்ததாக பார்க்கும் பொழுது, அந்த தகப்பன் என்ன செய்கிறார்? தகுந்த பிள்ளை வழி மாறி சென்றாலும் இதுக்கு அப்புறம் உனக்கு எனக்கும் உறவில்லை என்கிறதல்ல. அந்த லூக்காவிலே நாம் அறிந்திருக்கிறோம். இளைய மகன் என்ன செய்கிறான்? தன் தகப்பனிடத்திலிருந்து அந்த எல்லாவற்றையும் சொத்தை, தன்னுடைய பங்கை வாங்கி கொண்டு போனாலும் அவர் என்ன செய்கிறார்? மீண்டும் மனம் திரும்பி வந்த உடனே கட்டி அணைத்து அவரை ஏற்றுக்கொள்கிறார். அந்த மகனுடைய இருதயம் வேலைக்காரனாக போக வேண்டும் என்று சொல்லி, ஆனால் தகப்பனுடைய இருதயம் என் மகன் வந்து விட்டான் என்று சொல்லி கட்டி அணைத்து கொள்ளுகிற இருதயம். அதே போலதான் அடுத்ததாக பார்க்கும் பொழுது, எந்த தகப்பனும் தன் பிள்ளைக்காக ஏதாவது ஒரு இடமாவது, ஒரு வீடாவது வாங்கி வைக்க வேண்டும் என்கிறதை விரும்புவார். நம்முடைய பரம தகப்பன் என்ன சொல்லி சென்றிருக்கிறார் தெரியுமா? உங்களுக்காக என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, உங்களுக்காக தான் அதை ஆயத்த பண்ணுவேன் சொல்லி சென்றிருக்கிறார். அந்த நமக்காக ஒரு ஸ்தலத்தை பரம தகப்பன் இயேசு கிறிஸ்து ஆயத்தம் பண்ண சென்றிருக்கிறார். அப்போ இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு ஏற்ற வேளையில அந்த பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை தருகிறார். நம்மை ஏந்துகிறார், சுமக்கிறார். அவரோடு கூட நாம்
உறவாட வேண்டும் என்று சொல்லி ஆராதனையிலே, துதி ஆராதனையிலே அவரோடு கூட பிரசன்னத்தினாலே நிரம்ப வேண்டும் என்கிறதை விரும்புகிறார். நாம் ஒருவேளை வழிமாறி சென்றாலும் சிட்சிக்கிறார். ஒருவேளை இனி ஆண்டவரிடத்திலே நான் வர எனக்கு தகுதி இருக்கிறதா நினைக்கலாம். கடந்த ஆண்டுகளிலே ஆண்டவரை விட்டு தூரமாய் சென்று விட்டு நான் வருவதற்கு என்னை ஏற்றுக்கொள்வாரா? மனம் திரும்பி வந்தால் ஆண்டவர் தகப்பன் ஏற்றுக்கொள்வார். இந்த தகப்பனுடைய இருதயத்திலிருந்து வருகிற அந்த அன்பை பெற்றுக்கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். அன்பு தேவ ஜனமே, இந்த ஆண்டு இதுவரையிலே எப்படி இருந்ததோ தெரியவில்லை. ஆனால் வருகிற இந்த ஆண்டிலே தகப்பனுடைய கரத்தை பிடித்துக் கொள்வோம், தகப்பனுடைய பாதத்தை பிடித்துக் கொள்வோம். அவர் தோள் மேல் சுமக்க ஆயத்தமா இருக்கிறார், அன்பை காண்பிக்க ஆயத்தமா இருக்கிறார். நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பு தகப்பனே, இந்த ஆண்டிலே ஆண்டவரே கர்த்தர் நீர் ஒரு தகப்பன் ஆண்டவரே எப்படியெல்லாம் பிள்ளைக்கு இறங்குகிறாரோ அதே போல இறங்குவேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. ஒரு தகப்பன் எப்படியெல்லாம் தன் பிள்ளைக்கு ஆண்டவரே இறங்குவாரோ அதே போல நீர் எங்களை ஏந்தி தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிக்கிறீர், அன்பை காண்பிக்கிறீர், உறவாடுகிறீர், தேவைகளை சந்திக்கிறீர். ஆண்டவரே சிச்சி நடத்துகிறீர். ஆண்டவரே மனம் திரும்பி வரும் பொழுது அன்போடு ஏற்றுக்கொள்கிறீர். எங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நீர் ஆயத்தம் பண்ணுகிறீர். அப்பா, பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீர். கண்ணீரோடு வேதனையோடு காணப்படுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை, சுகம், ஆரோக்கியம், தகப்பனுடைய ஆண்டவரே அந்த அன்பு கிடைப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.